இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சில்வர் குழம்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த அளவுக்கு இல்லை இதுக்கு மேலே இன்னும் கூட வேணும்னாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். 10-15 சின்ன வெங்காயம் நீட்டமாக இப்படி அறுத்து அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் மீன் குழம்புக்கு. ஒரு 5 பல் பூண்டு இருக்கிற மாதிரி நசுக்கி தட்டி அதையும் போட்டுக்கணும். பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் அலசி குழம்புல போட்டுக்கலாம். நல்ல ஸ்மெல் கொடுக்கும். நல்ல எண்ணெயில் வெங்காயமும் பூண்டும் செவந்து வருகிற மாதிரி கிண்டிக்கணும். ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு எண்ணெயிலேயே வதக்கி விடணும். கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூளும் போடணும். கொத்தமல்லி தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அளவுக்கு மீறி போட்டால் கொஞ்சம் காரமும் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா கொத்தமல்லி தூள் ஓரளவு கொஞ்சம் கம்மியாக போடுற மாதிரி ஒரு 2-2.5 ஸ்பூன் வர மாதிரி போட்டால் போதும். இப்போ நான் செய்கிற குழம்பு ஒரு 3 பேர் சாப்பிடலாம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் இப்படி பொரிச்சு விட்டு தக்காளி பழம் பெரிய பழமாக இருந்தால் ஒரு 2 புளிஞ்சு விட்டாலும் சரி, அல்லது துண்டாக நறுக்கி போட்டாலும் பரவாயில்ல. பெரிய பழமாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. சின்ன பழமாக இருந்ததுன்னா 3 போட்டுக்கோங்க. அதை தக்காளி பழம் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி, அதிகமாக புளிப்பு இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது. ஏன்னா புளி மாங்காய் எல்லாம் நம்ம சேர்க்குறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தக்காளியும் போட்டுக்கணும். மீன் குழம்புல மாங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தக்காளி நல்லா எண்ணெயில் வெந்து போகிற அளவுக்கு நல்லா வணக்கிடணும். ஏன்னா நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தக்காளி முழுசாக தான் இருக்கும். நல்லா அந்த எண்ணெயில் அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும். நல்லா கொலன்னு வெந்துடணும். சில பேர் இதை அரைச்சும் ஊற்றுவாங்க. அரைச்சி ஊற்றணும்னு தேவையில்லை, வேணும்னா அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் எண்ணெயில் பரட்டிகிட்டே இருந்தோம்னா அந்த தக்காளி அந்த எண்ணெயோடைய நல்லா வெந்துடும். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க ஒரு 2 பச்சை மிளகாய் கூட கீரி இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வெந்து வந்துருச்சு. இப்போ புளி கரைசல் நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சு முதலையே எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக புளி ஊற்றிக்கிங்க. ஏன்னா மாங்காய் போட்டுட்டு குழம்புல புளிப்பு எவ்வளோ இருக்கோ பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா போடலாம், இல்லைன்னா அதுக்கு மேலே புளி ஊற்ற வேணாம். மீன் குழம்பு ஆனால் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இது 3 நம்ம போடலாம். தக்காளி மாங்காய் புளி எல்லாம் ஊற்றுறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி புளி எல்லாம் ஊற்றிட்டு தேங்காய் மிக்சியில் அரைச்சி கொஞ்சமாக போட்டால் சில பேருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். சில பேர் நிறைய தேங்காய் போட்டால் குழம்பு நல்லா கொலன்னு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க தேங்காய் நிறைய இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சி போடலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணியாக இருக்கிற மாதிரி வேணும்னா தேங்காய் அளவை குறைச்சிக்கணும். தேங்காய் ஒரு அரை மூடியில் ஒரு 1/4 மூடி அளவு அரைச்சி, ஏன்னா 3 பேருக்கு தானே குழம்பு வைக்கிறோம், அதனால ஒரு 1/4 மூடி இருந்தால் போதும். தண்ணி விட்டு அந்த மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேகணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக போடணும். வேக போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும்.
மல்லி இலையை அப்படி ஆஞ்சி சேர்த்துக்கிட்டால் கொத்தமல்லி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான்வெஜ் சமைக்கும்போது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டால் அந்த குழம்போ இதோ வறுவலோ நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும். ரெண்டாவது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அயன் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லா கொதிச்சுட்டு கொத்தமல்லியை அலசி நல்லா அரிஞ்சு போட்டுக்கணும். ஏன்னா முழுசாக போட்டால் பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. அதனால் நல்லா பொடிசாக நறுக்கி குழம்புல போட்டால் அது குழம்போட மிக்ஸ் ஆகிடும். உப்பு போடணும். உப்பு கல் உப்பு வாங்கி சமைச்சா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நைஸ் சால்ட்டு போடுறத விட குழம்பு கொதிக்கும்போது மாங்காய் இருந்ததுன்னா மாங்காவை கொஞ்சம் இந்த மாதிரி துண்டாக அறுத்து குழம்புல போட்டு கொதிக்க வைக்கணும். போட்ட உடனே மாங்காய் 5 நிமிஷத்தில் வெந்துடும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மாங்காய் கொஞ்சம் நேரம் வேகணும். மீன் நல்லா கட் பண்ணி பீஸாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தலை வால் அந்த மாதிரி நடுபாகம் அப்படி சில துண்டுங்களாக தலை அப்படியெல்லாம் குழம்புல போட்டு வேக போடலாம். கொஞ்சம் மீனை மட்டும் இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கணும். குழம்பு நல்லா கொதித்து டேஸ்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து இறக்குற நேரத்தில் மீனை போடணும். அது வரைக்கும் நல்ல குழம்பு கொதிக்கணும். குழம்பு இந்த அளவுக்கு திக்காக வருது போதும் அப்படின்னு நமக்கு இதாக இருந்ததுன்னா அந்த டேஸ்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்து உப்பு புளி காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு எதாவது பத்தலைன்னா உப்போ காரமோ சேர்த்துக்கலாம். சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது இறக்குற நேரத்தில் நம்ம மீன் கழுவி வச்சுருக்கத போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். ஒரு 2 கொதி வந்தோடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இறக்கிடணும். சிம்மில் வச்சு அந்த எண்ணெயெல்லாம் மேலாக அப்படியே திக்காக வந்துடும். அப்படியே வந்த உடனே மீன் போட்ட உடனே 5 நிமிஷத்தில் வந்துடும். அதனால் அதில் எந்த இதுவும் இல்லை. குழம்பு நல்லா நமக்கு திக்காகிற மாதிரி சரியாக இருக்கான்னு எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த அளவுக்கு இறக்கிடும். இப்போ மீன் குழம்பு ரெடி. இப்போ சுவையான மீன் குழம்பு தயார்.